போட்டு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாங்க ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துக்கலாமுங்க. எடுத்து வந்து சுடுதண்ணி காய வச்சு சுடுதண்ணி கொட்டிக்கலாமுங்க. இது 10 நிமிஷம் சுடுதண்ணிலே இருக்கட்டுமுங்க. இது 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டுமுங்க. நம்ம வந்து இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாமுங்க. தேங்காய் மூடி எடுத்துங்க துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இது வந்து கொட்டிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாமுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டோமுங்க. தேங்காயுமே சோம்பையுமே அரைச்சி வச்சுக்கலாமுங்க. 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க மீல் மேக்கரு. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி சுடு தண்ணியிலிருந்து நான் பச்சை தண்ணிக்கு எடுத்து போட்டுக்கலாமுங்க. இப்போ பச்சை தண்ணியிலிருந்துங்க மீல் மேக்கரை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாமுங்க ஒரு தடத்தில். தண்ணியெல்லாம் சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை ஒன்று போட்டுக்கலாம். நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாமுங்க. கிராம்பு 4 போட்டுக்கலாம். ஏலக்காய் 3ங்க. பிரிஞ்சி இலை 1. நல்லா மணம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிருக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலைங்க போட்டு நல்லா வதக்கலாமுங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகணுன்னு வதக்கியாச்சுங்க. 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேனுங்க. அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கலாமுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வதக்கலாமுங்க. பொடியெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகுதுன்னு வணக்கியாச்சுங்க. இப்போ வந்து மீன் மேக்கரை கொட்டிக்கலாமுங்க. மீல் மேக்கரை கொட்டி நல்லா வதக்கலாமுங்க. ரெண்டு நிமிஷம் இப்படியே வதக்கி விடலாமுங்க. இந்த மசாலெல்லாம் மீல் மேக்கரில் இறங்கட்டுமுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிக்கலாமுங்க. தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறோமுங்க, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி இதுலேயே ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாமுங்க. ஊற்றி எல்லாம் கலக்கி விட்டுக்கலாமுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லைங்க. கிரேவி வேறு மாதிரி கணக்காக ஊற்றிக்கலாமுங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாமுங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கெட்டியாயிருமுங்க. நல்லா கொதிக்குதுங்க. வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குதுங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாமுங்க. கொஞ்சம் கம்மியாக சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்படியே கிரேவியாட்டு வரட்டுமுங்க. அடி பிடிச்சிட்டு போகுதுங்க. இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கலாமுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சோயா கிரேவி நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக மல்லித்தலை போட்டுக்கலாமுங்க. அவ்வளோதான். ஒரு கிளறி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாமுங்க. பாருங்கள், மணக்க சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாமுங்க. சூப்பராக இருக்குமுங்க. மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.